வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சுடிதாருக்கு ஷோல்டர் அட்டாச்மெண்ட் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுடிதாரோட ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நெக் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி தான் நம்ம வச்சுருக்கோம். இது பேப்பர் ஃபியூஷன் கொடுத்து தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது வந்து டாப்ஸோட பேக் சைட், இது வந்து டாப்ஸோட ஃப்ரண்ட் சைட். இது பேப்பர் ஃபியூஷன் கொடுத்து தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த பேக் சைடு மேலே தான் நம்மளோட இப்போ சுடிதாரோட ஃப்ரண்ட் சைடு வந்து மேலே வரும். இப்போ வந்து சுடிதாரோட பேக் சைடு இருக்கு, பேக் சைடு மேலே இப்படி வந்து ஃப்ரண்ட் சைடை வைப்போம். ரெண்டுமே நல்ல பக்கம் பார்த்து இருக்கிற மாதிரி மெட்டீரியலை நம்ம வச்சுப்போம். ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு இந்த ஷோல்டரு ஆர்ம் ஹோல் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுடிதாரோட பேக் சைடில் இருக்கிற இந்த பேப்பர் ஃபியூஷனை இது மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்படி ஃப்ரண்ட் சைட் நெக் லைன் மேலே நம்ம இப்படியே வச்சுருவோம். இதை இப்படியே வச்சு ஒரு 1/2 inch டிஸ்டன்ஸில் அப்படியே தச்சு வந்துடுவோம். இப்போ நம்ம வந்து சுடிதாரோட பேக் சைடில் இருக்கிற நெக்லைன் மேலே தான் ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற நெக்லைனை வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைட் பீஸ் இது இருக்குது, அது மேலே நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு நெக்லைன் அப்படி வச்சுப்போம். வச்சுக்கிட்டு இப்படி பேக் சைடில் இருக்கிற இந்த பேப்பர் ஃபியூஷன் அப்படி ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்படி ஃப்ரண்ட் சைடு நெக்லைன் மேலே இருக்கிற பேப்பர் ஃபியூஷன் மேலே நம்ம இப்படி வச்சுப்போம். வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி வந்துடுவோம். இப்போ நம்ம வந்து ஷோல்டரை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து நெக்லைன் ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே 1/2 inch டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணி வந்துடலாம். தொடங்கும் போது லாக் ஸ்டிச் போட்டுக்கிட்டு தொடங்கிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். மேலே பார்க்கும்போது நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். இந்த உள்பக்கம் பார்த்தாலுமே நம்மளுக்கு எங்கேயுமே ஸ்டிச் பண்ணது எதுவுமே தெரியாமல் நல்லா நீட்டாக இருக்கும். எதுவும் திக்காக இல்லாமல் கரெக்டாக தின்னாக நம்ம ஷோல்டருமே உறுத்தாமல் நல்லா அழகாகவே இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.